Hello friends, welcome back to Tahir Sage. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ரெசிபி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ எங்க அக்கா வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது அவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்போ உங்களுக்காக இதை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்து அது கூட காஞ்ச மிளகாய் சோம்பு போட்டு ஊற வச்சிருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் அது ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 3 தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் அரை மூடி தேங்காய் இதெல்லாம் அவங்க கட் பண்ணி எடுத்துருக்காங்க. தேங்காயை நல்லா அரைச்சிட்டாங்க. அரை மணி நேரம் ஊறின அந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பதத்துல இருக்கணுங்க, அப்பதான் நல்லா உருண்டை பிடிக்க முடியும். இது கூடவே வெட்டி வச்சிருந்த வெங்காயத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிருக்காங்க. கூடவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்காங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்ப நாம இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு இட்லி தட்டுல வச்சு நாம அதை வேக வைக்க போறோம். உருண்டை ஒரு பக்கமா வெந்துட்டு இருக்கட்டும், நாம இன்னொரு பக்கம் குழம்ப ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்காங்க. ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய்ன்னு வச்சுக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்காங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து அதை நல்லா இடிச்சு வச்சிருக்காங்க. கூடவே புளியும் ஊற வச்சிருக்காங்க. இப்போ இதுல வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை. இப்போ இடிச்சு வச்ச அந்த பூண்டு, அப்புறமா மீதம் இருக்கக்கூடிய அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே இதுல நம்ம சேர்க்க போறோம். உருண்டைக்கு நம்ம கொஞ்சமா வெங்காயம் எடுத்திருந்தோம், மீதி எல்லாத்தையுமே நாம இப்போ குழம்புல சேர்த்திருக்கோம். இப்போ இங்க பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்து அதை நல்லா நடுவுல கட் பண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. கடைசியா நம்ம தக்காளி இருக்கு இல்லையா, வெட்டி வச்சிருந்தோம், அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நாம வதக்கிக்கலாம். இப்போ இதுல மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர், இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலருக்காக இதை ஆட் பண்றாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால இது கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ நாம இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்க விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை நாம இதுல சேர்க்க போறோம். இப்போ நல்ல கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா நாம கொஞ்சம் தண்ணி, தேங்காய் பால்லாம் சேர்க்கணும். இப்போ நம்மளோட உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து நல்லா வெளியில வச்சிடுங்க, நல்லா ஆற விட்டுருங்க. ஓகேங்களா? ரொம்ப அப்படியே சுட சுட எடுத்து அதுல போட்டோம்னா அப்படியே பிரிஞ்சிடும். அதனால கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு போடலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தேங்காய் பால் இல்லைங்க, தேங்காய் தான் அரைச்சு வச்சிருந்தோம், அதை நம்ம இதுல ஆட் பண்ணியாச்சு. நல்லா அதை அலசி ஊத்தி இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கா இருக்கு பாருங்களேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அது பார்க்கவே அந்த ஸ்மெல் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆனா இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த பருப்பு இப்ப போட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும் குழம்புல. அதனால நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருண்டையெல்லாம் ஆட் பண்றாங்க. கடைசியா ஒரே ஒரு உருண்டையை மட்டும் நம்ம நல்லா உதுத்தி போட்டுற போறோம். இந்த மாதிரி அதை உடைச்சு போட்டுடுங்க. சோ பாருங்க, எந்த ஒரு உருண்டையுமே உடையாம அழகா வந்திருக்கு. அது ஏன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்க அதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா ஊத்தி சாப்பிடுற மாதிரி நல்லா வந்திருக்கு. ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கரெக்டான ஒரு பதத்துல இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட உருண்டை குழம்பு ரொம்ப சிம்பிளா ஈஸியாவே ரெடி பண்ணிட்டாங்க. நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.